வரும் 27ஆம் தேதி நாடாளுமன்ற உறுதிமொழி கூட்டம் நடைபெற உள்ளதால் அதில் கீழடி ஆய்வறிக்கை குறித்து கேள்வி எழுப்பப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கீழடி வரலாற்றை திணிக்க முயற்சியா என்று ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் தொன்மைக்கும் கீழடியின் உண்மை வெங்கடேசன் தெரிவித்திருக்கிறார். கீழடியின் உண்மைகளை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க ஒன்றிய தொல்லியல் துறை எளிதில் முன்வராது என்றும், கீழடி தமிழர்களின் தாய்மொழி என்ற உண்மையை உரக்க சொல்வோம் என்றும் சு. வெங்கடேசன் எம்பி தெரிவித்திருக்கிறார். கீழடியின் உண்மைகளை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க ஒன்றிய தொல்லியல் துறை எளிதில் முன்வராது என்றும் தெரிவித்துள்ளார். புராணங்களை வரலாறாக மாற்ற நாள்தோறும் பணியாற்றி பாஜக அரசு அதே வேகத்தோடு நமது வரலாற்றை மறைக்கவும் பணியாற்றுகிறது என்று அவர் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கீழடி அகழாய்வு அறிக்கையை திருத்த கோருவதா என்று ஒன்றிய அரசுக்கு சு. வெங்கடேசன் எம்பி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அறிக்கையில் திருத்தங்கள் செய்து மீண்டும் தாக்கல் செய்யும்படி அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு ஒன்றிய அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. 2014 முதல் கீழடியில் அகழாய்வு செய்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் 982 பக்க அறிக்கையை ஒன்றிய அரசிடம் சமர்ப்பித்திருந்தார். அதில் திருத்த வேண்டும் என்று ஒன்றிய அரசு தெரிவித்ததற்கு எம்பி சு. வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கருத்துக்களை தெரிவிப்பதற்காக எம்பி சு. வெங்கடேசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். கீழடி வரலாற்றை திணிக்க முயற்சியா அப்படின்னு ஒன்றிய அரசுக்கு உங்களுடைய கண்டனத்தை எழுப்பியிருக்கிறீங்க. எதற்காக இந்த கண்டனம்? விவரங்கள் என்ன? அது கீழடி மத்திய தொல்லியல் ஆய்வுத்துறையால் கண்டறியப்பட்ட ஒரு மிக முக்கியமான வரலாற்று பூர்வமான ஒரு இடம். அந்த தொல்லியல் துறைக்கு அன்றைக்கு ஆய்வுக்கு பொறுப்பாளராக இருந்த திரு அமர்நாத் ராமகிருஷ்ணன் 2013ஆம் ஆண்டிலிருந்து 2016ஆம் ஆண்டு வரை அங்கே தொல்லியல் அகழாய்வை மேற்கொண்டார். அந்த அகழாய்வை மேற்கொள்ளுகிற பொழுது முதல் ஆண்டு, இரண்டாவது ஆண்டும் மிகச்சிறப்பான கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டது. அதை தொடர்ந்துதான் மத்திய தொல்லியல் துறை கீழடியினுடைய முக்கியத்துவம், குறிப்பாக தமிழர்களுடைய பண்பாடு, தமிழருடைய நாகரீகம், தமிழருடைய வரலாற்றுக்கு இதுவரை கிடைக்காத மிக முக்கியமான நகர நாகரீகத்தினுடைய அனைத்து அடையாளங்களும் ஒரே இடத்தில் கண்டறியப்பட்டது. இந்தியா முழுவதும் ஒரு பெரும் பேசு பொருளாக மாறியது. அதுவரை சொல்லப்பட்டு வந்த பல வரலாற்று சித்திரங்களை அது மாற்றி அமைத்தது என்றே சொல்ல வேண்டும். அந்த பதட்டத்தில் தான் பாஜக அரசு கீழடியினுடைய அகழாய்வை தொடர்வதை உடனடியாக அவர்கள் ரத்து செய்தார்கள், கைவிட்டார்கள். கீழடியில் போதுமான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லி கீழடி அகழாய்வை கைவிட்டுவிட்டு மத்திய தொல்லியல் துறை கீழடியை விட்டு வெளியேறியது. இது ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவம். இதுல இன்னொரு மிக முக்கியமானது, அந்த 2 ஆண்டும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் செய்த ஆய்வை அவர் ஆய்வு அறிக்கையாக மத்திய தொல்லியல் துறைக்கு சமர்ப்பித்தார். அது சமர்ப்பிப்பதற்கு முன்பு பல கட்ட போராட்டங்களை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது. நீதிமன்றம் உள்ளிட்ட விஷயங்கள் வழக்கு தொடுக்கப்பட்டு நீதிமன்றம் இதில் தலையீடு செய்து அவருக்கான ஆய்வை நிறைவு செய்வதற்கு போதுமான ஒத்துழைப்பை நல்காதது உள்ளிட்ட விஷயங்கள் நீதிமன்றம் வரைக்கும் சென்றதையெல்லாம் நாம் பார்த்தோம். இவ்வளவு தடங்களுக்கும் பிறகு, ஏனென்றால் அவர்கள் அந்த ஆய்வை மேற்கொள்வதற்கு உரிய வசதியை கூட செய்யவில்லை. கண்டறியப்பட்ட பொருட்கள் எல்லாம் பெங்களூரிலே இருந்தது. அவர் அசாமுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். கண்டறியப்பட்ட பொருள் பெங்களூரிலே இருந்தது. அப்படி என்றால் அவர் அந்த ஆய்வை எப்படி மேற்கொள்வது என்பது உள்ளிட்ட விஷயங்கள் நீதிமன்றத்திற்கு வாசலில் சென்று நீதிமன்றத்தின் கதவை தட்டித்தான் ஒரு தீர்ப்பு பெற முடிந்தது. இதனுடைய தொடர்ச்சியாக 2023ஆம் ஆண்டு அவர் ஆய்வை நிறைவு செய்து மத்திய தொல்லியல் துறைக்கு சமர்ப்பித்து விட்டார். வழக்கமாக இது போன்ற ஆய்வை நிறைவு செய்து சமர்ப்பிக்கப்பட்ட பின்பு தொல்லியல் துறை அதை வெளியிட வேண்டும். ஆனால் மத்திய தொல்லியல் துறை உள்நோக்கத்தோடு அதை வெளியிடாமல் நிறுத்தி வைத்திருந்தது. இதை தொடர்ந்து நாங்கள் இதற்கான அழுத்தங்களை கொடுத்து கொண்டே வந்திருந்த போதுதான் நாடாளுமன்றத்திலும் கேள்வியை எழுப்பினோம். இந்த மாதிரி அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் தனது அறிக்கையை சமர்ப்பித்த பின்பும் தொல்லியல் துறை ஏன் இன்னும் வெளியிடாமல் இருக்கிறது, வெளியிட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பிய பொழுது நாடாளுமன்றத்தில் நாங்கள் உடனடியாக அதை வெளியிடுவோம் என்று அமைச்சர் உறுதிமொழி கொடுத்திருந்தார். இந்த பின்னணியில் தான் இப்பொழுது என்ன, அவங்க உறுதிமொழி கொடுத்து ஓராண்டாக போகிறது. வருகிற இன்னும் ஒரு சில நாளில் நாடாளுமன்றத்தினுடைய உறுதிமொழி குழு நிலைக்குழு கூட இருக்கிறது. அப்படின்னா நாடாளுமன்றத்தில் கொடுத்திருக்கிற உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டதா என்பதை பரிசீலிக்க வேண்டும். அப்படி பரிசீலிக்கிற பொழுது இப்பொழுது வரை அந்த உறுதிமொழி நிறைவேற்றப்படவில்லை.
எனவே அவசரமாக மத்திய தொல்லியல் துறை என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு இப்பொழுது வந்து ஒரு இது கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஆய்வுல வந்து நிறைய திருத்தங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கு என்று சொல்லி ஒரு அவசரமான ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இது உண்மையிலே வந்து ஒரு திட்டமிட்ட வேலைதான். அதாவது கீழடியினுடைய அகழாய்வு முடிவுகள் கருத்தியல் தளத்தில், அகடமிக்கா கல்வி புலத்தில், வரலாற்று புலத்தில் மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்க போவதை எவ்வளவு தூரம் தடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் தடுப்பது என்பதுதான் பாஜக அரசு கடந்த ஏறக்குறைய 8 ஆண்டுகள் செய்து கொண்டு வந்து இருக்கிற பணி. அந்த பணியை ஒவ்வொரு கட்டமாக முறியடித்திருக்கிறோம். வந்து நீதிமன்றத்திலும் முறியடித்திருக்கிறோம், மக்கள் மன்றத்தில் முறியடித்திருக்கிறோம், நாடாளுமன்றத்திலும் அதற்காக குரல் கொடுத்து மீண்டும் உறுதிமொழி குழு வரைக்கும் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறோம். இப்பொழுது உறுதிமொழி குழு கூட இருப்பதற்கு முதல் நாள் இந்த வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்ப அமர்நாத் அவர்கள் சமர்ப்பித்த அறிக்கையில திருத்தம் தேவை, திருத்தங்கள் செய்து மீண்டும் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு ஒன்றிய அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன திருத்தம் செய்யணும்னு சொல்றாங்க சார்? அதாவது 2 விஷயங்க. ஒண்ணு, ஒரு ஆய்வறிக்கையில வந்து திருத்தம்லாம் செய்ய முடியாது. அது அவருடைய ஆய்வு. அவருடைய ஆய்வின் மீது நீங்க விமர்சிக்கலாம், மற்ற தொல்லியலாளர்கள் விமர்சிக்கலாம் அந்த ஆய்வு வந்த பிறகு. அதுல இன்னொருத்தர் போய் திருத்தம் செய்யறதுக்குலாம் இல்ல. அந்த ஆய்வை தான் என்ன கண்டுபிடித்திருக்கிறோம், அதுல இருந்து என்ன நிரூபிக்கிறோம் என்பதை அவர் வந்து நிரூபிப்பார். அதுல சின்ன சின்ன பிழைகள் இருக்கிறதை சுட்டி காட்டலாம், அல்லது வந்து அந்த மாதிரி ப்ரூஃப் சார்ந்து, எழுத்து பிழை சார்ந்து, அல்லது அது போன்ற விஷயங்கள் செய்யலாமே தவிர திருத்தம் என்பதை ஒருவருடைய ஆய்வில் இன்னொருவர் மேற்கொள்ள முடியாது என்பது முதல் விஷயம். 2வது, இவர்களுக்கு அப்படியே ஒரு நோக்கம் இருந்தாலும் இந்த ஆய்வு சமர்ப்பிக்கப்பட்ட 2 ஆண்டுகளும் வெளியிடாமல் நாளை மறுநாள் வந்து நாடாளுமன்றத்தின் அஷூரன்ஸ் கமிட்டி நிலைக்குழு, உறுதிமொழி நிலைக்குழு கூடுவதற்கு ஒரு 2 நாளைக்கு முன்னால இந்த வேலையை ஒரு ஏன் செய்ய வேண்டும் அப்படின்னா அது வெளிப்படையான ஒரு நோக்கம் இருக்கு என்பதை தவிர வேறு எந்த காரணமும் இல்லை. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.